ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோடு 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் தான் எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 19. அந்த போப் வந்துட்டு கடவுளின் பேர்ல நான் உங்களை தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து அவங்கள அட்டாக் பண்ண போறோம். அது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நஃபுமி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா. அந்த போப் அந்த ஸ்வாடோட பவரை வச்சு அவங்கள அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு தனியாளா இருந்து அந்த மொத்த பவரையும் அவன் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு டெவிலா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்பவும் சூப்பரா சண்டை போடுத, ஆனாலுமே கடவுளின் பேர்ல நான் உன்னை தடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றான். பார்த்தா அந்த ஸ்வாடு ஸ்பியரா மாறுது. இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. ஹே, இது பார்க்க என்னோட வெப்பன் மாதிரி இருக்கு அப்படின்னு மொயராசு சொல்றான். அப்பதான் மெல்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. இது கண்டிப்பா கார்டினல் வெப்பன்ஸோட ரெப்ளிகாவா தான் இருக்கும். முன்னொரு காலத்துல அந்த 4 கார்டினல் வெப்பன்ஸையும் ரெப்ளிகா பண்ற மாதிரி ஒரு லெஜெண்டரி வெப்பன் செஞ்சிருந்தாங்க. ஆனா அது ரொம்பவும் ஆபத்து. ஆனா அது எங்க போச்சுன்னே யாருக்கும் தெரியாது அப்படின்னு மெல்டி சொல்லுவோம். நான் இதை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் சொல்றா. மெல்ரமார்க்கோட ஹிஸ்டரி புக்லயும் போட்டிருக்கோம். அந்த 3 ஹீரோஸ் சர்ச்சில் கூட இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா. அவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் இருந்தா அந்த ஹீரோஸையே சமன் பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நஃபூமி கேட்குவோம். ஆனா இந்த வெப்பனை யூஸ் பண்றதுக்கு நிறைய மானா பவர் தேவைப்படும். இப்போ அவன் நம்மள பண்ண அட்டாக்கு கூட நிறைய மானா பவர் யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்றா. பரவாயில்ல மெல்டி, ஃபியூச்சர் குயினான நீ ரொம்பவும் திறமசாலியா இருக்க. ஆனா உன்னோட சிஸ்டர் பாவம் எதுவுமே தெரியாத முட்டாளா இருக்கிறா. ஃபேக்கான ஹீரோஸானவங்களை அழிக்கிறதுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்க இவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டெவில் ஷீல்டு ஒன்னையும் சேர்த்து தான் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மெல்டி, அவனுக்கு மேஜிக் சப்ளை பண்ற அந்த ஆளுங்களை எல்லாரையும் தூங்க வைக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நஃபூமி கேட்கறான். ஆனா எனக்கு அந்த மேஜிக் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா. சரி நான் இதை பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள நான் உன்னை தடிப்பேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மோயராசு சொல்றான். இவன் உண்மையிலேயே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா. மோயராசு அவனை அட்டாக் பண்ணுவோம். ஒரு பேரியர் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு மோயராசு சொல்லுவோம். முதல்ல அவன் மானா சப்ளைவை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நஃபூமி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். கேர்ள்ஸ் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மோயராசு சொல்லுவோம். அவன் டீம் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. அவன் டீமும் முட்டாளா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா. இப்போ கம்பைன் மேஜிக்கை யூஸ் பண்ணி மோயராசும் அந்த போப்பை அட்டாக் பண்றான். அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த போப் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழல. நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அவன் மேல வழியா அட்டாக் பண்றான். ஆனா அப்பவும் அந்த பேரியர் தடுக்குது. முதல்ல நம்ம அந்த பேரியரை தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நஃபூமி சொல்றான். அதுக்குள்ளேயே அந்த போப் வந்துட்டு இவங்களை லைட்டா ஒரு அட்டாக் பண்றான். நான் லைட்டா அட்டாக் பண்ணதே உங்களால தடுக்க முடியல. இதோட பவருக்கு முன்னாடி உங்களால நிக்கவே முடியாது அப்படின்னு அந்த போப் சொல்றான். அந்த வெப்பன் உண்மையிலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அது போக அவனுக்கு மானா சப்ளை பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க எல்லாரும் சாக வேண்டியதா, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா லைட்னிங் ஸ்வாட் லைட்னிங் ஆரோ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த பேரியரையே அந்த அட்டாக் வந்து உடைக்குது. நாங்க கரெக்டான டைமிங்க்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போ ஹீரோ சொல்றான். இட்ஸுக்கி ரென், நீங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு கேட்கறான். உடனே ஸ்வாட் ஹீரோ ரென் வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த போப்பை அட்டாக் பண்றான். நம்ம ஆளுங்களில் பாதி பேரை பேரியருக்கு மானாவை சப்ளை பண்ண சொல்லி பேரியரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி போப் சொல்லுவோம். ஆனா அப்படி பண்ணா வெப்பனோட மானா சப்ளை கட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கேட்கறோம். நமக்கு டைம் இருக்கு, அவங்களை கண்டிப்பா இன்னைக்கு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போப் சொல்றான். ஆமா நீங்க செத்துட்டீங்களா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மோயராசு கேட்கவும். கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த 3 ஹீரோஸ் சர்ச்சில் ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க லைப்ரரியில ஒரு புக்ல ஒரு லெஜெண்டரி வெப்பனை பத்தி போட்டுருந்துச்சு. அதை நாங்க எடுக்கலான்னு போறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஆனா நல்ல வேலை குயினுக்கு கீழே வேலை பார்க்குற ஷேடோஸ்ங்கிறவங்க எங்களை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும். அந்த ஷேடோஸ் இவங்கள கூட கண்காணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நஃபூமி, இப்பதான் எங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. எல்லாமே உன்னை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவான். ஆனா நீங்க 2 பேர் தானடா என் கூட சண்டை போட்டீங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். எல்லாம் உன்னோட கெட்ட நேரம்ப்பா அப்படின்னு மோயராசு சொல்லுவோம். அடப்பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் தானடா என்ன கொல்ல பார்த்த அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ போ ஹீரோவும் ஸ்வாட் ஹீரோவும் போயிட்டு அவன் கூட ஃபைட் பண்றாங்க. இவன் பண்ண அட்டாக்கை தடுக்கிறதுக்கு அந்த வெப்பனோட பவர் எல்லாமே போயிருது. குயினும் அவங்க படையும் இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு போ ஹீரோ சொல்லவும். அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அம்மா இங்கே வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு மெல்டி கேட்கவும். ஆமா, அந்த ஷேடோவில் ஒருத்தங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போ ஹீரோ சொல்கிறான். எல்லாரும் சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ சொல்லவும் அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. யாரும் பயப்படாதீங்க, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு, நமக்கு தான் வெற்றி நிச்சயம். இந்த ஃபேக் ஹீரோஸ் எல்லாத்தையும் அழிச்சு கடவுள் ஆசைப்படி இந்த நாட்டை ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லவும். அவனுங்க இன்னும் முட்டாள்களா, நம்ம தானே ஒரிஜினல் ஹீரோஸ், அதை கூடவா அவனுங்க புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு கேட்குறான். இப்போ நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லவும். நம்ம ஹீரோ மட்டும் தனியாக பிளான் போட்டுட்டு இருக்கான். என்ன நஃபுமி, தனியாக உன்னால இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும். உங்களால தான் அது முடியாது, ஆனா என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நஃபுமி, அவங்க உன் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, நீ எங்க கூட சேர்ந்து போராடலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும். முதல்ல அதை சொல்றதுக்கு உனக்கே தகுதி இல்லை அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றான். மற்ற 2 பேரும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளோ நாளா அந்த த்ரீ ஹீரோஸ் சர்ச் கூட சேர்ந்து தலையாட்டிட்டு இருந்தவன் தானே நீ. மைன் அந்த சர்ச்சை சொல்லி தான் எல்லா விஷயங்களையுமே பண்ணா, அவளை உன் கைக்குள்ள கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லவும் மைன் நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்றா. இல்ல நீ அப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்றா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆனா நாங்க எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மொயராசு சொல்லவும், அவ சொல்ற எல்லாத்தையுமே சரியா தப்பான்னு கூட யோசிக்காம கண்மூடித்தனமா செஞ்சுட்டு இருந்த, உன்னோட பிரெயினுங்கிறத கொஞ்சோண்டு யூஸ் பண்ணியிருந்தேன்னா கூட மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நஃபிமி சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போ ஹீரோ சொல்றான். நீங்களும் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்ல, அந்த டிராகனை கொண்டுட்டு எரிக்காம போயிட்டா அதனால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா. அப்புறமா ஹிட்ஸுக்கி, நீ அந்த வில்லேஜோட தலைவன் ரொம்பவும் கெட்டவன் அப்படிங்கிறதுனால அவனை கொண்டுட்டு, ஆனா தலைவனே இல்லாததுனால அந்த வில்லேஜ் எவ்வளவு வறுமையில இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அவங்க தப்பு எல்லாமே அவங்க உணர்றாங்க. மெல்டி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்வா ஷீல்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் அவன் மேலே யூஸ் பண்ணுறா. எல்லாம் உங்க தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அது எங்க தப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க தான் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு மோயராசு சொல்லுவோம். நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து தப்பு பண்ணிருக்க அப்படின்னு மற்ற 2 பேர் சொல்றாங்க. அவளை மட்டும் இதுல இருக்காதீங்க, மற்றபடி நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல நீ பண்ணிருக்க, ஒரு மான்ஸ்டர் பிளான்ட் அங்க வச்சு அந்த வில்லேஜே நீ அழிக்க பார்த்த. அங்க இருந்த மக்கள் எல்லாருக்குமே அந்த சீடு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு ஒரு ஹீரோ கொண்டு போனாங்கிற நம்பிக்கையில தான் அதை விட்டாங்க. எதை பத்தியுமே கண்டுக்கிடாம நீங்க எல்லாம் ஹீரோஸ் அப்படிங்கிற தலைக்கணத்துல உங்க இஷ்டத்துக்கு பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். கடைசி வேவ்ல கூட உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்டுட்டு இருந்ததுனால தான் ஒரு சாதாரண மான்ஸ்டர் கூட உங்களால தோக்கடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த ஸ்பியர் வச்சிருக்கவன் தான் அப்படின்னு ஃபீல சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி மோயராசு சொல்றான். உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்டுட்டு இருந்தது எனக்கு நல்லதா போச்சு, எனக்கு தேவையான மானாவை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் எடுத்து இப்போ அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். நம்ம ஹீரோ நஃபோமி அவ்வளோ பெரிய அந்த அட்டாக்கை அசால்ட்டாக தடுத்துட்டு, என்ன பொறுத்த அளவில் அந்த போப்புக்கும் உங்கள் 3 பேருக்கும் வித்தியாசமே இல்லை. மற்றவங்க உங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட பவரை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க, மற்றவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்குறதே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே அந்த ஃபிலோலியல் குயின் வந்துட்டு என்னால் முடிஞ்சதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. எல்லாமே உன் கையில் தான் இருக்குது ஷீல்ட் ஹீரோ அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன், ஆனால் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. விக்டோரியாவுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக தான் நான் இதை பண்ணுறேன், அதுவும் இந்த ஒரு சண்டை முடிகிற வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. என்ன ரஃப்டாலியா ரெடியா அப்படின்னு கேட்கவும், இப்போ இவங்க எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. கேர்ள்ஸ் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோயராசு சொல்கிறான். இந்த ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம 4 ஹீரோஸும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போ ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த போப் வந்துட்டு தயாராகுங்க அப்படின்னு சொல்லவும், அவன் பின்னாடி இருக்கிற அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் ப்ரே பண்ணவும் இவன் வந்துட்டு சாங்சுரி அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகுது. இதுக்குள்ள வந்த யாராலையோ வெளியே போகவே முடியாது, ஃபேக் ஹீரோஸான உங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாங்சுரியா அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இதுதான் நீங்க சாகிறதுக்கு முன்னாடி பார்க்குற கடைசி விஷயம் அப்படின்னு அந்த போப் சொல்றான். என்னது நாங்கள் சாக போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற கடைசி விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு ஷாக் ஆகுறான். இப்போ நம்ம நஃபோமி ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ திடீர்னு பவர்ஃபுல்லாக மாறி அந்த போப்பை அடிச்சு போட்டுருவான். எப்போவுமே ஹீரோஸ் தானே ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனால் அனிமேல நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.